ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பூந்தி லட்டு எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தீபாவளிக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவை நல்லா சளிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு லட்டு நல்லா சாஃப்டாக வரும். மாவில் கட்டிகள் எதுவும் இருந்தாலும் அது சரியாயிடும். இப்போது இது இனிப்பு அப்படிங்கிறதுனால இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 கப் அளவு மாவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் ஃபஸ்ட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இதில் கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை ஒரே நேரத்தில் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு பூந்தி நல்லா உருண்டையாக கிடைக்கும். நம்ம மொத்தமாக 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 கப் அளவு மிச்சமாக இருக்குது. ஸோ தண்ணியோட அளவு உங்களோட மாவோட தன்மையை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 சொட்டு அளவு மட்டும் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது ஜீரா பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு கடாயில் நீங்கள் எந்த கப்பில் 2 கப் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரை கரெக்டான அளவில் இருக்கும். இதுக்கு மேலே சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை எல்லாமே முழுமையாக கரைஞ்சிட்டு இது ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு 3-4 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. இதை எடுத்து இந்த மாதிரி பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பி பதம் வரணும். பாருங்கள், ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையுது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 3 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கும்போது நம்மளுக்கு பேக்கரியில் கிடைக்கிற அதே அந்த லட்டுவோட வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும். நம்மளுக்கு ஜீரா பாகு நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லட்டுவில் வெள்ளை கலரில் அந்த மாதிரி பொறியாக வந்திருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு லெமன் ஜூஸ் கலந்துட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூந்தி பொரிச்சுக்கலாம். பூந்தி பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற அரிக்கரண்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறை நீங்கள் பூந்தி பொரிச்சதுக்கு அப்புறமா உடனே இந்த கரண்டியை நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த பேட்ச் பொரிக்கணும். அப்போது தான் எல்லா பேட்சுமே நம்மளுக்கு உருண்டையாக பூந்தி கிடைக்கும். அதே மாதிரி பூந்தி பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி அகலமான பேனில் எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திக்கோங்க. ரொம்ப குழியான பாத்திரமாக இருந்தது அப்படின்னா பூந்தி அதிகமாக பொரிக்க முடியாது. இந்த மாதிரி அகலமாக இருந்தால் தான் நிறையா பொரிக்க முடியும். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றுங்க. நீங்கள் ஊற்றின உடனே அதுவாகவே கீழே நல்லா உருண்டையாக விழுந்து வருது பாருங்கள். கீழே போட்ட உடனே மேலே எலும்பி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம பூந்தி பொரிக்கணும். பூந்தியை ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வந்துச்சுன்னா போதும். அப்போது தான் நம்மளுக்கு பூந்தி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், லட்டும் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா உருண்டையாக இருக்குது. இந்த பூந்தியை சூட்டோடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜீரா பாகில் சேர்த்துருங்க. ஒவ்வொரு பேட்ச் பொரித்த உடனே நம்ம ஜீரா பாகிலேயே சேர்த்துடணும். நான் எல்லா பேட்சையுமே பொரிச்சிட்டு நான் ஜீரா பாகில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே வாசனைக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இதை ஆற வைக்கும் போதே நம்ம நெய் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த லட்டு ஃபுல்லாகவே நல்ல நெய் வாசனையாக இருக்கும். இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்லாவே இந்த பூந்தி எல்லாமே ஆறிடுச்சு பாருங்கள். நம்ம சேர்த்துருந்த அந்த ஜீரா எல்லாமே நல்லா உறிஞ்சிட்டு பூந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பூந்தியிலேருந்து ஒரு 1 கப் அளவு பூந்தியை மட்டும் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க.
இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு பூந்தி பொரிக்கிறதுக்கு நல்லா பைண்டிங் ஏஜெண்ட்டாக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சா போதும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பூந்தியை நம்ம முழுசாக வச்சுருக்கிற பூந்தி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு லட்டு ஷேப் ஈஸியாக ரவுண்டாக கிடைக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு நெய்யில் ஒரு 15-20 முந்திரி, கூடவே ஒரு கைப்பிடி அளவு கிஸ்மிஸை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முந்திரி கிஸ்மிஸோட அளவு வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்தது, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அதுக்கேற்ற அளவு அந்த பூந்தி எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. நம்ம பூந்தியை அரைச்சி சேர்த்துருக்கோம், அதே மாதிரி நெய்யும் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லட்டு வந்து ஈஸியாகவே பிடிக்கிறதுக்கு வரும். இதே மாதிரி நம்ம எல்லா லட்டுவுமே பிடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பூந்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், அப்படியே பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உடனே வரும்.